இஸ்லாம் வந்ததற்கு பின்பும் மக்கத்து வாழ்க்கையில் மது குடிப்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆகுமாக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியுமா? சூரத்து நஹலில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய அருள்குறைகளை குறித்து கூறி காட்டும் பொழுது, தண்ணீர், கால்நடைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பால் போன்ற அருக்குடைகளை எல்லாம் அல்லாஹ் கூறி காட்டுவான். அதே வரிசையில் وَمِنْ ثَمَرَاتِ النَّخِيلِ وَالْأَعْنَابِ تَتَّخِذُونَ مِنْهُ سَكَرًا وَرِزْقًا حَسَنًا என்று அல்லாஹ் கூறுவான். அதாவது மேலும் அல்லாஹ் தஆலா திராட்சை பழங்கள் மற்றும் பேரித்த பழங்களில் இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு புகட்டுகின்றான். அதிலிருந்து நீங்கள் போதையையும் எடுத்துக்கொள்கின்றீர்கள். மேலும் அதிலிருந்து தூய்மையான உணவுப் பொருளும் கிடைக்கின்றன என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா அதில் கூறி காட்டுவான். இங்கே அல்லாஹுடைய அருள்குறைகளை குறித்து அல்லாஹ் கூறி காட்டுகின்ற அதே வேளையில் மனிதர்களுடைய யதார்த்தத்தையும் கூறுகின்றான். அந்த மக்களுடைய யதார்த்த வாழ்வியலையும் அல்லாஹு தஆலா இங்கே கூறுகின்றான். திராட்சை பழங்கள், பேரித்த பழங்களிலிருந்து தூய்மையான உணவுப் பொருள்கள் தான் கிடைக்கின்றன. ஆனால் அதிலிருந்து நீங்கள் மக்கத்து அரபுகள் போதைப் பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா அங்கே கூறுகின்றான். மாறாக இங்கே போதைப் பொருள் என்பது நீங்கள் தயாரிக்கின்ற அந்த போதைப் பொருள் உங்களுக்கு ஹராம் இல்லை, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் என்று ஹராமாக்கக்கூடிய எந்த விதமான வார்த்தைகளையும் அல்லாஹு தஆலா பயன்படுத்தவில்லை. மக்கத்து வாழ்க்கைக்கு பின்னால் மதீனத்து வாழ்க்கையில் தான் போதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹராமாக்கப்பட்டது என்பது இந்த விஷயம்.